Today question is the maximum number of molecule is present in. Okay, so they given the four option. Option A is 15 liter of hydrogen gas at standard temperature pressure and 5 liter of N2 gas at standard temperature pressure, and option C is 0.5 gram of hydrogen gas, and option D is the 10 gram of O2 gas. Okay, அந்த question என்ன கொடுத்திருக்காங்க, they are given the four option, அதாவது four conditions வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல், இதுல வந்து எதுல வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படி வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்ம we want to use the mole வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, டைரக்டா ஒரு கிராம் வச்சோ, கிராம் அதிகமா தான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கும், இல்ல லிட்டர் அதிகமா தான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும்னா மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஒன்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகுல். மோல்ஸ் அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ மோல்ஸுக்கும் நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் வந்து ரிலேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா அந்த 4 கண்டிஷனுக்குமே நம்ம வந்து மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து we want to know what is the relationship between the moles, number of molecules, molecular weight and the volume. ஓகேவா, அப்போ 1 moles containing 6.022 into 10 to the power of 23. இது நமக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்க செக் பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 1 mole containing 6.022 into 10 to the power of 23 molecules வந்து இருக்கும். அது ஈக்குவல் டு molecular weight வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டரோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ 18 கிராம் வாட்டர் மாலிகுலர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 மோல் அப்படின்னுவோம். அப்போ நீங்கள் வாட்டர் வந்து வே பண்ணி எடுக்கும்போது அதில் 18 கிராம் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு 1 மோல்னு சொல்லுவோம். அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.02 into 10 to the power of 23 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர். அப்போ 18 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர் வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணும். அது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் அப்படின்னா 0 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் வந்து 1 அட்மாஸ்பரிக் பிரஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 1 moles equal to 6.022 into 10 to the power of 23 molecules which is equal to molecular weight which is equal to 22.4 liter in the standard temperature pressure condition. வந்து இதான் வந்து நமக்கு வந்து கண்டிஷன். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 15 லிட்டர் ஆஃப் H2 கேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், 22.4 லிட்டரா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 மோல் இருக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ 15 லிட்டருக்கு பதிலாக 22.4 லிட்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 1 மோல் ஹைட்ரஜனுக்கு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வந்து 22.4 லிட்டர் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 22.4 லிட்டர் இருந்தால் தட் இஸ் கால்டு 1 மோல். ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, 15 லிட்டர் தான் இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.67 மோல் இருக்கு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் 1 வந்து எவ்வளவு மோல் இருக்குது, 0.67 மோல்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்குது. இதே மாதிரி நம்ம ஆப்ஷன் B க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 22.4 லிட்டர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு 1 மோல். ஆனா இங்க என்ன இருக்கு, நம்ம கிட்ட 5 லிட்டர் தான் வந்து இருக்கு, நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது. அப்போ which is equal to பார்த்தீங்கன்னா 0.22 மோல் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் A வந்து எவ்வளவு மோல்ஸ் இருக்குது, 0.67. ஆப்ஷன் B ல 0.22 மோல்ஸ் வந்து இருக்குது. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப கிராம்ல கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு given mass divided by molar mass. ஓகேவா, அப்ப given mass எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்துருக்காங்க. அப்ப ஹைட்ரஜனுடைய மோலார் மாஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அது வந்து மாலிகூல் இல்லையா, அப்ப H2 னா அது வந்து மாலிகூல். ஒரு ஹைட்ரஜனுக்கு வெயிட் வந்து 1, 2 ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2. அப்ப 0.5 divided by 2 is equal to 0.25 மோலுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass தான். ஏன்னா அங்கே கிராம்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ which is equal to 10, given mass வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம், அப்புறம் மோலார் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா that is 32 கிராம் which is equal to பார்த்தீங்கன்னா 0.31 மோல் வந்து வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், மோல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகூல். மோல் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே 4 ஆப்ஷன்ல வந்து எதில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆப்ஷன் ஏல தான் மோல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல் இஸ் பிரசன்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ மேக்ஸிமம் நம்பர் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான வந்து எக்ஸ்பிளனேஷன். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா, ஏதாவது நான் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஏதாவது புரியல, மோல் அப்புறம் வால்யூம் ஏதாவது புரியலைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களோட டவுட் வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே.